எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேணாடு அங்கே வந்திருக்கேன். வேணாடு அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த காலத்தில் திருவனந்தபுரத்துலேருந்து ஆரல்வாய் மொழி வரைக்கும் இருந்த நாடு வேணாடு, சேர நாட்டில் ஒன்று. இன்றைக்கி அந்த நாட்டில் இருக்கேன். அந்த நாட்டில் ஒரு மிக அழகிய ஒரு கோட்டையில் வந்திருக்கேன். இந்த காணொலி முழுசுமே பாருங்கள். வேணாடுனா என்ன, அந்த கோட்டை எப்படி இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மன்னர்கள் அப்படின்னு நமக்கு சொன்னோன்னே யார் ஞாபகம் வரும் அப்படின்னா பாண்டியர்கள், சோழர்கள், சேரர்கள். அதில் இது சேர நாடு. சேர நாடு அப்படிங்கிறது 12 நாடுகளை கொண்டது. சேர தேசம் அப்படிங்கிறது 12 நாடுகளை உள்ளடக்கியது சேர தேசம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் முக்கியமான நாடுகள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது என்னென்னா வேணாடு, ஆய்நாடு. சரிங்களா? அதில் இது வேணாட்டுக்கு கீழே இருக்குது. வேணாடு அப்படின்னா நான் சொன்னேன் ஆரல்வாய் மொழியிலிருந்து இப்போ இருக்கிற திருவனந்தபுரம் வரைக்கும் அந்த காலத்தில் இருந்ததான் வேணாடு. அந்த வேணாட்டில் இப்போ நான் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இரணியல். இந்த இரணியல் எங்கே இருக்குது அப்படின்னா நாகர்கோயிலில் இருந்து சரியாக 12 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குது இந்த இரணியல். இந்த இரணியலில் ஒரு அழகான இடம். அந்த காலத்தில் அதாவது இந்த சேர நாட்டுக்கு கீழே இருந்த வேணாட்டுக்கு தலைமையிடமாக இருந்த இந்த இரணியல் கோட்டையில் வந்து இருக்கும். இந்த கோட்டை 8ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்டிருக்கு. 8ஆம் நூற்றாண்டு, கிபி 8ஆம் நூற்றாண்டு தான். இப்போ இருந்து 1200 வருடத்திற்கு முன்பு இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு. இந்த கோட்டை சேரர்களுடைய கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த வேணாட்டுடைய தலைநகரமாக இந்த கோட்டை 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது. அதற்கு அப்புறம் தான் இந்த தலைமையிடத்தை வந்து திருவனந்தபுரத்துக்கு வந்து மாற்றுறாங்க, திருவிதாங்கூர் அரசர்கள் அப்படின்ட்டு. இந்த கோட்டையில் இப்போது நிறைய வந்து அழிஞ்சிருச்சுங்க. சில எச்சங்களை மட்டுமே நம்மளால் வந்து பார்க்க முடியும். எடுத்துக்காட்டுக்கு படிப்புறமாக இருக்கட்டும், குதிரை மாளிகை, வசந்த மாளிகை அப்படின்னு இன்னும் சில இடங்கள் தான் இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த கோட்டை இப்போது பரப்பளவில் மிகச் சிறியதாக தான் இருக்குது. ஆனால் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் இது மிகப்பெரிய அளவில் ஏக்கர் கணக்கில் இந்த கோட்டை வந்து இருந்தது. இப்போ இந்த கோட்டை இருந்த இடத்துல தான் இப்போ பக்கத்துலேயே ஒரு பள்ளிக்கூடம், அதாவது அரசு மகளிர் உயர்நிலை பள்ளி வந்து கட்டப்பட்டிருக்கு. மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு. ஆனால் இந்த கோட்டையோட நிலைமை இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட 90% அழிந்து விட்டன. சிறு எச்சங்கள் மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. இந்த கோட்டையில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நிறைய வந்து உடஞ்சி விழுந்துருச்சு. ஆனாலும் சில தூண்கள், சில கல் வேலைப்பாடுகள் உங்களால் எளிமையாக வந்து பார்க்க முடியும். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அம்மனுடைய சிற்பம் மிக நுணுக்கமாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கோட்டைக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே வர்றது மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது முதல் நுழைவாயில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து படிப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட முக்கால்வாசி வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி வந்தீங்கன்னா இந்த அமைப்பு உங்களை வரவேற்கும்.
இதற்கு உள்ளே போனோம்னா இது இந்த கோட்டையின் மையப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். நடுகுது. இதை வந்து குதிரை கொட்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரைகள் கட்டி வைக்கப்படும் இடம் குதிரை கொட்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். 2 அடுக்குகளை கொண்டது, அதாவது முதல் மாடி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முழுக்கவே உடைந்து கீழே விழுக்கப்பட்டிருக்கு. செங்கற்களும் நிறைய செதஞ்சு விழுந்துருச்சு. இந்த குதிரை கொட்டடி 4 பக்கமும் சுவர்கள் சூழ 2 அடுக்கில் வந்து இருந்திருக்கு. அதாவது ஒரு அடுக்கு நமக்கு கீழே ஒரு அடுக்குனா மேலே ஒன்று அப்படி வச்சுக்கோங்க. 2 அடுக்கில் இருந்து குதிரை லாயம், அதாவது குதிரைகள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மத்திய பகுதியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா முற்றம் வந்து இருந்திருக்கு. முற்றம் நீர் சேமிக்கிறது, அதாவது இயற்கையாக மழை பெஞ்சால் கூட இந்த இடத்துல வந்து இயற்கையாக நீர் சேமித்து கொள்ளலாம். அப்படி வந்து இந்த இடம் இருந்திருக்கு. ஆனால் இப்பொழுது சுத்தமாக நீர் இல்லை. இங்கே நிறைய அறைகள் வந்து இருக்கிறது. நான் அது குதிரை லாயம் சொன்னேன்ல, ஒவ்வொரு அறையும் சேமிப்பு அறைகளாக இங்கே வந்து இருந்திருக்கு. இந்த இடம், அதாவது முதல் அறை வந்து ஒரு படுக்கை அறை அப்படியே இருந்திருக்கு. இது பாருங்க, ஒரு இயற்கையாகவே, அதாவது செங்கலை வச்சு செய்யப்பட்ட ஒரு படுக்கை. வசந்த மண்டபம் பக்கத்தில் இருக்குது. நான் அதை கொஞ்சம் நேரத்தில் போய் காட்டுறேன். அது மன்னர் ஓய்வெடுக்கும் அறை. இது முக்கியஸ்தர்கள், யாராவது ஒரு மந்திரியாரோ இல்லது ஒரு முக்கிய இராணுவ தளபதியோ யாராவது இருந்திருந்தால் இந்த இடத்துல வந்து தங்கலாம். ஏன்னா இந்த கோட்டையில் வந்துட்டு இந்த 2 அறைகள் மட்டும்தான் இருந்திருக்கு. அதாவது படுக்கை அறை வந்து இருக்கலாம், வேற இருந்திருக்கலாம், அழிந்து போயிருக்கலாம். நமக்கு இப்போதைக்கு தெரிகிறது வந்து இது ஒன்று, பக்கத்தில் இருக்க மன்னருடையது ஒன்று. இது முதல் அறை. 2வது அறை வெறும் சேமிப்பு அறை. அந்த குதிரை வச்சுருக்காங்களே, அதுக்கு தேவையான இதெல்லாம் கொள்ளு அந்த மாதிரி ஏதாவது உள்ள வச்சுருந்துருப்பாங்க. இந்த அறை மிகப்பெரிய அளவில் வந்து இருக்கு. இந்த கோட்டையை பற்றி 2 தரப்பிலான வரலாறுகள் வந்து உண்டு. இந்த கோட்டை 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டை. இந்த கோட்டை அழிந்து விட்டதாகவும் மறுசீரமைக்கப்பட்டதாகவும் ஒரு வரலாறுகள் கூட உண்டு. சரி, அடுத்த அறையை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோட்டையை பற்றின ஒரு சின்ன வரலாறு அப்படி வந்து பார்த்துடலாம். வரலாறுகள் படைக்கப்பட்டதை விட திரிக்கப்பட்டதே அதிகம் அப்படின்னு சொல்லலாம். பல மன்னர்கள், உலகம் முழுக்கவே பல மன்னர்கள் வீரத்தால் வீழ்ந்ததை விட துரோகத்தால் தான் நிறைய விழுந்திருக்காங்க. அதுக்கு இந்த சேரநாடு விதிவிலக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். சேரநாடு மிகப்பெரிய ஆட்சிக்கு இருந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு தமிழ் மன்னர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவர்களும் துரோகத்தால் விழுந்திருக்காங்க. சோழர்கள் விழுந்திருக்காங்க, பாண்டியர்கள் விழுந்திருக்காங்க, நிறைய விழுந்திருக்காங்க. சரி, இந்த கோட்டையை பற்றி வருவோம். இந்த கோட்டை 8ஆம் நூற்றாண்டில் சேரமான் பெருமான் அப்படிங்கிறவரால் வந்து கட்டப்பட்டது. சேரமான் பெருமான் அப்படிங்கிற சேர அரசர் அவர்களால் வந்து கட்டப்படுகிறது 8ஆம் நூற்றாண்டில். இந்த கோட்டைக்கு வேறு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா சேரமான் பெருமான் கொட்டாரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இல்லை தாய் கொட்டாரம் அப்படின்னு கூட இந்த இதுக்கு பெயர் வந்து இருக்கிறது. சரிங்களா, தாய் கொட்டாரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கடைசி மன்னர் யார்? உதய மார்த்தாண்ட குலசேகர பெருமாள். அவர்களும் விஷம் வைத்து கொல்லப்படுகிறார். சேரமான் பெருமாளும் விஷம் வைத்து தான் கொல்லப்பட்டார். நய வஞ்சகத்தால் கொல்லப்பட்டார்கள் இந்த மிகப்பெரிய இந்த கோட்டையை கட்டிய இந்த அரசர்கள், நம்ம தமிழ் மன்னர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோட்டையை பார்க்குறப்ப ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா,
சேரமான் பெருமான் சேர அரசர்கள் கிட்டத்தட்ட 1000 வருடங்களாக இங்கே வந்து மன்னர்களும் முக்கிய தளபதிகளும் உலாவிக் கொண்டிருந்த இடம். இந்த எனக்கு பின்னாடி இருக்க வாசனை உள்ளே போயிட்டு வந்திருப்பாங்க. இங்கே அமர்ந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். அப்பேற்பட்ட இடத்துல நான் இங்கே இருக்கேன். ஆனால் அப்பேற்பட்ட இடம் இப்போ அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறது சோகத்தை தெரிகிறது. இப்போது இந்த கோட்டையோட 3வது பகுதிக்கு வந்துட்டோம். முதல்ல படிப்புறம், உள்ளுக்குள்ளே வர்றப்ப ஒரு மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா, அது படிப்புறம். அதற்கு அடுத்து அதாவது முக்கியமாக இருக்கிறது வந்து குதிரை கொட்டடி, குதிரை கொட்டார் அவர் கூட சொல்லலாம், குதிரை கொட்டடி. அதற்கு அப்புறம் இந்த இடத்துக்கு பேர் வந்து வசந்த மண்டபம் அப்படின்னு சொல்லலாம். இது மிக முக்கியமான இடம். ஏன்னா இங்கே தான் சேர மன்னர்கள் சேரமான் பெருமான் அவர்கள் தங்கியிருந்திருக்கார். அதாவது அவர் படுத்து உறங்கிய இடம். அவருடைய படுக்கை வந்து இருக்கிறது. கல்லினால் செய்யப்பட்ட படுக்கை, அற்புதமாக இருக்கும். வாங்க காட்டுறேன். இப்பொழுது சுற்றியுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக சுற்றியுமே மிகப்பெரிய ஒரு அளவிலான ஒரு பாதுகாப்பு அரண்கள் இருந்திருக்கிறது. ஆனால் இப்போது முழுக்க அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். வாங்க, மேலே இருந்தது கூட உடஞ்சி விழுந்திருக்கு. இதுதான் அவர்களுடைய படுக்கை. கிட்டத்தட்ட 8.5 அடி நீளம், 4.5 அடி அகலம் கொண்டது. மிகப்பெரிய அளவிலான பளிங்கு கற்களால் செய்யப்பட்ட ஒரு படுக்கை அப்படின்னு சொல்லலாம். நல்லா பளிங்கில் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு மேலே இந்த விரிப்புகள் இதெல்லாம் விரித்து நல்லா சொகுசாகவே தூங்கியிருப்பாங்க. முழுக்க கல்லால் செய்யப்பட்டாலும் மிக நுணுக்கமான வேலைப்பாடுகள். இது மன்னருடைய படுக்கை, சரிங்களா. இதற்கு அவர் ஏறி வர்றதற்கு கூட படிக்கட்டுகள் வைத்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் அந்த மேல்தளம் உடைஞ்சு விழுந்ததுனால இப்போ அது வழியே நம்ம வர முடியல. அவர் படுக்கையை பாருங்களேன், மிக நுணுக்கமான அந்த பளிங்கு கற்களில் செய்யப்பட்ட வேலைப்பாடுகள், சரிங்களா. இங்கே பாருங்கள், யாழியினுடைய சிற்பம் நுணுக்கமாகவே செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கற்படுக்கை 8ஆம் நூற்றாண்டில் செய்யப்பட்ட 1200 வருட மிக பழமையான ஒரு படுக்கையை வந்து இந்த படுக்கை வந்து இப்போ இருக்கும். இந்த இரணியல் கோட்டைக்கு சரியாக 1 வருடத்திற்கு முன்பு நம்ம வந்து ஒரு காணொலி வந்து பண்ணியிருந்தோம். அந்த காணொலியில் நிறைய பேர் என்ன கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தீங்க அப்படின்னா, இது மன்னருடைய படுக்கை அறையாக இருக்காது, ஏன்னா இது மன்னருடைய சமாதியாக வந்து இருக்கலாம், ஏன்னா இங்கே வந்து பூ வைத்திருக்கிறாங்க அப்படின்னு அந்த காணொலி வந்து சொல்லியிருந்தேன். இது அவருடைய படுக்கை அறை தான். அதுக்கு ஏன் அப்படி வந்து அப்போ பூ வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, காணி நில மக்கள், சரிங்களா, பேச்சிப்பாறை அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்த காணி நில மக்கள் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் இந்த இரணியல் கோட்டைக்கு வந்து அவர்களுடைய வழக்கப்படி, அதாவது அவர்கள் முன்னோர்கள், சரிங்களா, அதுக்கு வந்து வழிபாடு வந்து பண்ணுவாங்க. இப்போது கோட்டை மிகவும் பாழடைந்து விட்டது. அதனால் பல வருடங்களுக்கு முன்பே அவர்கள் வருவதை வந்து நிறுத்திட்டாங்க. அவங்க பழக்க வழக்கத்தையும் வந்து மறந்துட்டாங்க. ஆனால் இன்னும் ஒரு பாட்டி, ஒரு வயதான பாட்டி அந்த பழக்க வழக்கத்தை வந்து மறக்கலை. மன்னர்கள் இருந்தாலும் இறந்தாலும் மன்னர்கள் தான். அவர்கள் மக்கள் அவர்கள் முன்னோர்களை அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க, இன்னும் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் ஒரு பாட்டி வந்து அவருடைய படுக்கை அறையை வேறு என்ன பண்ணுறது, உள்ளுக்குள்ளே எல்லாமே உடஞ்சிருச்சு. அப்போ அவர் படுக்கை அறையை அவர் தெய்வமாக நினச்சி அவருக்கு பூ வச்சு விளக்கு வச்சு வழிபடுறாங்க ஒரு வயதான பாட்டி. இந்த இடம் மிக மிக மோசமான நிலைமையில் இருந்தது. கடந்த 1 வருடத்திற்கு முன்பு நான் அந்த காணொலி பண்ணும்போது, கடந்த 5 மாதத்திற்கு முன்பு இராணுவத்தை சேர்ந்த சிலர் இதை வந்து செம்மைப்படுத்தியிருக்கிறாங்க. மிக வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் அரசாங்கம் எதுவுமே இன்னும் வரைக்கும் பண்ணவே இல்லை. கடந்த 1 வருடம் ஆயிடுச்சு. இந்த
இந்த கோட்டையோட கடைசி பகுதி வந்து இது வந்து ராஜா மகாராஜா மகாராணி குளிக்கும் இடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு கிணறு மாதிரி இருக்குது, சின்ன கிணறு. இந்த கிணற்றுக்குள்ளே ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறதாக மக்களால் நம்பப்படுகிறது. சரிங்களா? சுரங்கப்பாதை இருப்பதாகவும் இந்த சுரங்கப்பாதை பத்மநாபபுரம் அரண்மனைங்கிற தக்கலை இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவு. அந்த 5 கிலோமீட்டருக்கு இந்த சுரங்கப்பாதை செல்வதாக மக்களால் நம்பப்படுகிறது மிக நீண்ட காலமாகவே. தண்ணி ரொம்ப அசுத்தமாக இருக்குது. வேநாடு, வேளிர் நாடு அப்படின்னு அழைக்கப்படுற இப்போ இந்த இரணியல் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று நினைவு சின்னம், நினைவிடம் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா அரசு இதை பாதுகாக்க தவறிடுச்சு. இந்த இடம் இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சின்னம் யாருக்கு கீழே இருந்திருக்கணும்? இந்திய தொல்லியல் துறை கீழே இருந்திருக்கணும். ஆனால் இந்த இடம் இந்து அறநிலையத்துறை கீழே இருக்குது. சரி, அவர்கள் இதை பராமரித்தாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. தமிழகம், கன்னியாகுமரி வந்து தமிழகத்திற்கா கேரளத்திற்கா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு இது எழுந்தது கடந்த ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி. அப்போது பத்மநாபபுரம் அரண்மனை கேரளாவுக்கும் இரணியல் அரண்மனை தமிழகத்துக்கும் வந்து கிடைத்தது. இன்றைக்கி பத்மநாபபுரம் அரண்மனை எப்படி இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இரணியல் அரண்மனை வந்து பாருங்கள், இது மிக ஒரு வருத்தத்தை தரக்கூடியது. ஏன்னா இது மிகப்பெரிய அளவில் ஒரு வருவாயை ஈட்டித்தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று நினைவு சின்னம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் ஈர்க்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் தமிழக அரசு அதை தவறுது. நமக்கு 110 விதி அப்படின்னு சொன்னோன்னே யார் ஞாபகம்னா மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவங்க வந்து ஞாபகம். சட்டசபையில் 110 விதியின் கீழே நிறைய திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டே வருவாங்க. 110 விதிகளை நீங்கள் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்கன்னா சட்டசபையில் வந்து விவாதிக்க முடியாது. அதுக்காண்டி அவங்க நிறைய திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டே வருவாங்க. அப்படி இந்த கோட்டையை, அதாவது இந்த இரணியல் கோட்டையை பற்றி அவங்க அறிவித்தாங்க. இதை மறுசீரமைப்பு பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபா அவங்க வந்து நிதி ஒதுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி இதோட நிலைமையை பாருங்கள். 2014 சரிங்களா, அவர்கள் ஆட்சியில் இருக்கிறப்ப 2014 அதை வந்து ஒதுக்குனாங்க. இன்றைக்கி நிலைமை அப்படியே தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சங்கரபதி கோட்டை, சிவகங்கை மிகப்பெரிய ஒரு கோட்டை. வேலு நாச்சியார் மறு சகோதரர்கள் ஆட்சி பண்ண ஒரு மிகப்பெரிய கோட்டை. அதோட நிலைமையும் அப்படி தான் இருக்குது. அதையும் மறுசீரமைக்க கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அதோட நிலைமையும் அப்படி தான் இருக்குது. மிகப்பெரிய வருத்தம். நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக வரணும், வரலாற்றை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. வேநாடு, வேளிர் நாடு, நம் முன்னோர்கள் வாழ்ந்த நாடு, நம் முன்னோர்கள் பாதம் பட்ட பூமி இப்படி அழியக்கூடாது அப்படிங்கிறது மிகப்பெரிய என்னோடய ஆசை. அழியக்கூடாது.